Hello friends, welcome to Kids Kitchen. இன்னைக்கு நம்ம Kids Kitchenல ரவா பயன்படுத்தி எப்படி ஜாமுன் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு 1 கப் அளவு ரவை எடுத்துர்க்கேன். மிதமான சூட்ல ரவையை வறுத்திடலாம். ரவை வறுபடுறதுக்கு 5 ல இருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். அவ்வளவுதான், ரவை தயாராகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். அடுத்ததாக இன்னொரு பாத்திரத்தில் 3 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு ரவைக்கு 3 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். பால் இந்த மாதிரி மிதமாக சூடானதும் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை இது கூட சேர்த்து கலந்துக்கலாம். மிதமான சூட்டில் நல்லா கலந்துகிட்டே இருக்கலாம். அப்போ தான் ரவை பாத்திரத்தோடு ஒட்டாமல் வரும். பாருங்கள், பால் நல்லா குறைஞ்சி நல்லா கெட்டியாக தயாராகிடுச்சு. இந்த பதத்தில் இனிப்புக்காக சர்க்கரை தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இந்த பதம் வந்ததும் நல்லா தயாராகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஜாமுன் உருட்டுறப்போ ஒட்டாமல் வரும். அவ்வளவுதான், இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ரவை ஆறுனதும் இதை நம்ம பிணைஞ்சிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட மாவு தயாராகிடுச்சு. இப்போ இதை சின்ன சின்ன பந்துகளாக உருட்டி எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம உள்ளங்கையில் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிக்கலாம். இப்போ நான் அதை உங்களுக்கு உருட்டி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக கையில் ஒட்டாமல் வந்திருக்குன்னு. இந்த மாதிரி சின்ன சின்ன பந்துகளாக உருட்டி எடுத்துடலாம். கோடு எதுவும் இல்லாத மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் போடுறப்போ நல்லா அழகாக வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக தயாராகிடுச்சுன்னு. எனக்கு இன்றைக்கி 1 கப் அளவு ரவைக்கு 30லேருந்து 32 பந்துகள் கிடச்சிருக்கு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக சுகர் சிரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம சர்க்கரை எடுத்த அதே கப்புக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம், அல்லது ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு கம்பி பதம் வந்ததும் நம்மளோட சுகர் சிரப் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம எல்லா ஜாமுனையும் பொரிச்சு எடுத்துடலாம். ஜாமுன்ஸ் போட்டோன்னே இந்த மாதிரி மிதமான சூட்டில் இருக்கணும். இந்த மாதிரி ஜாமுன்ஸை திருப்பிடலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே நிறம் கிடைக்கும். அவ்வளவுதான், எல்லா உருண்டைகளும் பொன்னிறம் மாறிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள் ஜாமுன்ஸ் எவ்வளோ அழகாக தயாராகிடுச்சுன்னு.
இந்த மாதிரி எல்லா பந்துகளையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அடுத்ததாக நம்மளோட சுகர் சிரப்பும் நல்லா தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஜாமுன்ஸை ஒவ்வொன்றா சுகர் சிரப்புக்குள்ளே சேர்த்துடலாம். அவ்வளவுதான். 1 hour கழிச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ஊறி வந்திருக்கு. அவ்வளவுதான். இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாக இருக்குதுன்னு. இந்த ரவா ஜாமுன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கிட்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.